ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச் ஃபுட். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் பண்ணிடலாம். சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எல்லாம் எண்ணெய் குடிக்காது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்ப இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ரொம்ப நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவைக்கு தக்கன உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா முட்டைக்கோஸ்லையும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கப்பில் முட்டைக்கோஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கெட்டியாக இருந்தது, அப்படி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணியை மட்டும் தொளிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்போ நமக்கு தட்டை வராது. ஸோ இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கட்லெட் மாதிரி தட்டி எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப மெல்லிசாவும் தட்டை மாதிரி தட்டிடக்கூடாது, வடை மாதிரியும் தட்டிடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக தட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல்லா மாவையும். நீங்கள் கையில் எண்ணெய் தடவுறனால உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணால் தட்டவே வராது. ஸோ மாவை எக்ஸ்ட்ரா போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தண்ணியை மட்டும் பார்த்து தொளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே மாவு எல்லாத்துலேயும் தட்டியாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். சாலோ ஃப்ரை தாங்க. திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. உள்ளே வேகவே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். புது விதமான டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம முட்டைக்கோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், மல்லி விதை ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வாசனையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு வர நேரத்தில் நீங்கள் இதை பண்ணி கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? முன்னாடியும் பின்னாடியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதை சாஸோடு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா, கார சட்னி ஃபேன்டாஸ்டிக் காம்பினேஷனாக இருக்கும். கார சட்னி சூப்பராக இருக்கும். இதுக்கு கிட்ஸுக்கு கொடுக்குறனால நீங்கள் சாஸே ஊற்றி கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வடை மாதிரி இருக்கும். உள்ளே ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற பக்காவான ஸ்நாக்ஸ் வித்தின் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். டீ போகிற நேரத்தில் சட்டன் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.